அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். கார்த்திகை மாத பலன்கள்னாவே சூரிய பகவானானவர் விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்வதுதான். முதல்ல பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது, எப்பப்ப வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். புதன் பகவானானவர் கார்த்திகை 7க்கு பின் துலா ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார். ஐப்பசி மாசத்துலயே அது வக்ரமா தான் இருக்கு. துலா ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி குரு பகவானவர் கார்த்திகை 20க்கு பின் வக்ரமாய் தான் இருக்காரு. அது வக்ர பயிற்சியும் அதிசார பயிற்சியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதை போய் பாருங்க. கார்த்திகை 20க்கு பின் மிதுனத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 20 கார்த்திகை 21 தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்திகை 16 பின் சுக்கிர பகவான் விருச்சத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார். சூரிய பகவான் சூரிய விருச்சகத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானும் கார்த்திகை 20 பின் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விருச்சகத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார். சனி பகவானவர் அதே மாதிரி மீனத்திலே தான் இருக்கார். ராகு பகவான் கேது பகவான் சிம்மத்திலையும், ராகு பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லை. சோ இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா அதிகப்படியான கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க. ஒருத்தர் மேல இருக்கிற கீழே வர்றதும் கீழே இருக்கிற மேல போறதும்பாங்கல்ல படத்துல எல்லாம், அந்த மாதிரியான அமைப்புகள் இதான். அதிகப்படியான கிரக நகர்வுகள் ஒரே மாசத்துல நடக்கும் போதுல ஷார்ட் டைம்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு திடீர் மாற்றங்கள் நிறைய நடக்கும். இது உலக ரீதியாவே நீங்க பார்க்கலாம். இப்ப அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கலாம். திடீர்னு இப்படி மாறலாம், திடீர்னு அப்படி மாறலாம். பெரும் தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம், கஷ்டங்கள் வரலாம். அந்த கஷ்டத்தால ஆட்சியே கவுந்து விழுகலாம். இத்தனை நாள் ஒண்ணு சேர்ந்து இருந்த நாடுகள்லாம் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போகலாம். நான் ஆளுமைக்கு என் ஆளுமைக்கு நீ வா, உன் ஆளுமைக்கு நான் வரேன் அப்படின்னு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் மூலலாம். அதாவது ஒன்னா சேர்ந்து இப்ப ஒண்ணு இல்ல, பிரிக்ஸ் நாட்டோன்னு 2 பிரிஞ்சிருக்கு. அந்த நாடுகள் சேர்ந்த நாடுகளுக்குள்ள இப்ப பிரிக்ஸுக்குள்ள இந்தியா சைனா சேராதுன்னு தான் நமக்கு தெரியும். இப்ப திரும்பவும் இந்தியா சைனாக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம். அந்த மாதிரி சொல்றேன். சோ சேர்ந்த நாடுகளுக்கும் சேர்ந்திருக்கிற ஊருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் வந்து புதுசா மாற்றங்கள் நிறைய நடக்க போகுது. நிறைய விதமான மாற்றங்கள் வரப்போகுது. துணிச்சலான எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் பயம் காட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் இந்த அமைப்பு, இந்த பலவிதமான பேச்சுகள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசி என்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் வருதுனாலே தந்தைக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இயல்பே. இன்னும் சொல்ல போனா தந்தை அதிகார வர்க்கத்துக்கு வரணும், தந்தை வந்து பலசாலியா இருக்கணும், தந்தையால் எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய தன்மையில வரணும். 9ஆம் பாவங்கிறது தந்தைங்கிறதுனால தந்தையை பத்தி சொல்றோம். அதே மாதிரி தான தர்மம் பண்ணக்கூடிய ஸ்தானமும் 9ஆம் ஸ்தானம் தான். ஸோ கொடை வள்ளலா மாறுவீங்க. இதெல்லாம் சொல்லணும்னு தான் இருக்கு. இதுல எது நடக்கும் அப்படின்னு பார்த்தா கொடை வள்ளலா இருப்பீங்க. உங்களை விட்டு போகிறது இந்த காலகட்டத்துல நடக்கும். தானம் தர்மம் இந்த சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மிகப்பெரிய அந்தஸ்து அடைவீங்க. வள்ளல் அப்படிங்கிற அளவுக்கு பேர் எடுப்பீங்க. சோ இந்த அமைப்பு நடக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே உண்டான வாக்குவாதம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன? 9ல வரப்போறது யாரு? சூரியன். அப்பா எப்படி இருப்பாரு? சூரியனா மாறினாரு. சூரியனா மாறினா என்ன ஆகும்? தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத சண்டை. அவரு உங்களை டாமினன்சி பண்ணுவாரு. அது உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுதான் உண்மை. மற்றபடி எதுவும் அப்படியாகும் இப்படியாகும் அப்படிங்கிறது. அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் உங்களை அதிகாரம் செலுத்துவாங்க, ஆளுமை பண்ணுவாங்க, உங்களை வேலைக்கார மாதிரி நடத்துவாங்க. இதுக்கேத்தாப்புல உங்க ராசியில சனி வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். வக்ரமா இருந்தா கூட கொஞ்சம் அதிகாரம் பண்ண முடியும். வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு, நார்மலா இருக்கு சனினா சுத்தம் அதிகாரமே பண்ண முடியாது. அப்போ உடன் பிறந்த சகோதர சகோதரிய சொல்றதை நீங்க கேட்டாகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவீங்க. தந்தை சொல்வதை நீங்க கேட்டாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பணம் இழப்பீடு நடக்கும். அது தேவைக்கு அதிகமான கடனை வாங்கி பணத்தை கட்ட முடியாத சூழ்நிலையில இருப்பீங்க. இல்லாட்டி இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு நோய்வாய்ப்படுறதுனால அந்த ஃபைனான்ஸுக்கு பணம் கட்ட முடியாத சூழ்நிலை. ஒன்றும் இல்லை, பஜாஜ்ல நீங்க ஃபைனான்ஸ் வாங்கிருக்கீங்க, அந்த ஃபைனான்ஸ் வந்து கட்ட முடியாத சூழ்நிலை நடக்கும். இல்லாட்டி அதுக்கு அந்த பெனால்டி அமௌண்ட்டோட கட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம்.
ஏன்னா சூரியன் இந்த 6ஆம் அதிபதி 9க்கு வரும்போதே நம்மள்ட்ட இருக்கிறத கொடுத்துட்டு அப்புறம் நமக்கு கட்ட வேண்டியதை கட்ட முடியாத சூழ்நிலைகள் நடக்குதுங்கிறது யதார்த்தம் தான். ஸோ இந்த அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வாழ்க்கை இழந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கண்டிப்பா குடும்பத்துல பல குழப்பங்கள் நடந்திருக்கும், பல பிரச்சனைகள் நடந்திருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடி வரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இது யாருக்கு நான் சொல்றேன்னா, வாழ்க்கை இழந்தவருக்கு, டைவர்ஸ் வாங்கினவங்களுக்கு அவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இது ஜனனகால ஜாதகத்துல 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு லக்னாதிபதி 11ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று இல்லாட்டி லக்னத்துல ராகு இருந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா 7ஆம் இடம் பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்டு 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நடக்கும். ஸோ கோச்சாரத்துல சனி ராசிக்கு வரும்போது 7ஆம் இடத்துக்கு வரும்போது இதுதான் சர்வ சாதாரணமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதுவும் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ மொத்தத்துல இந்த காலகட்டம் 9ல வர்றதுனால ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட போறீங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கு, புதிய சொந்தங்களை தேட போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் இருக்கே ஒழிய நெகட்டிவா எதுவும் இல்லை. தொழிலை பொறுத்தி கூடவும் இல்லை, குறைச்சும் இல்லை. 10ஆம் அதிபதி வக்ரமா இருக்காருங்கிறதுனால டவுன் ஆயிட மாட்டீங்க. ஒரு லிபரலா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உடல்நல குறைவு இதுதான் மெயின். ஸோ உங்க உடம்ப மட்டும் முக்கியமா பாருங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வரும்போதுல உங்க தந்தைக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும், உங்களுக்கு பலவீனமாக மாறும் அப்படிங்கிறத சொல்லலாம். அலைச்சல் அதிகமாக இருப்பதனால் குரு எங்கே இருக்காரு? 4ஆம் இடத்துக்கு வந்துருவார். கண்டிப்பா 4ஆம் இடத்துக்கு 12ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ள வந்துருவாரு. ஸோ அப்படி வரும்போதுல என்ன ஆகும்? உடல்ல அலைச்சல் அதிகமாகும். அலைச்சல் அதிகமாகறனால பேக் பெயின் வர்றது இருக்கும். ஸோ பேக் பெயினால நீங்க பிசியோதெரபிஸ்ட போய் பார்க்குற சூழ்நிலைகள் நிச்சயம் நடக்கும். அதே மாதிரி அடிவயிற்று பகுதிகளாலேயோ துடை பகுதிகளாலோ அதிகமான சதை இருக்கும் பகுதிகள். இப்போ உடம்புல எங்கெல்லாம் அதிகமான சதை இருக்கு, பேக்ல சதை அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு கன்னத்துல தொப்பை போட்டவங்க இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்குற சூழ்நிலை நடக்கும். அதாவது அது புடிச்சுக்கிச்சு இந்த மாதிரி இருக்கா இல்ல அதிகமான சதை இருக்குங்கிறனால பார்க்க போறீங்களான்னு தெரியல. மொத்தத்துல அது சதை பகுதி அதிகமா இருக்குங்கிறனாலே நீங்க வந்து சதை வளர்ந்துருக்கு. சில பேருக்கு மூக்குல சதை வளர்ந்துருக்கும்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால நீங்க வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ற சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்காது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புல பிரச்சனை உள்ளவங்க, தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உள்ளவங்க, அதே மாதிரி ஃபிக்ஸ் ரிலேட்டட்ல உள்ளவங்க, ஞாபக மறதி உள்ளவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் கவனமா பார்த்துக்கங்க. காரணம் என்ன? சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கும்போதே சனி ராசியில இருக்கும் போதுல சர்வ சாதாரணமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த அமைப்புகள் மட்டும் ரொம்ப 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 எச்சரிக்கையா பார்த்துக்கங்க. இத்தனை வாட்டி சொல்றேன்னா அதுல ஏதாவது ஒரு இக்கு இருக்குங்கிறது தான் சொல்றேன். நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட அத்தனை விஷயங்களுமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாதிக்கப்படும். சரிங்களா? ஸோ ரொம்ப கவனம், எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி உங்களுக்கு மாமன் மச்சான் உறவு இருக்குன்னா அந்த மாமன் மச்சான் உறவுலையும் பிரச்சனை வரும். ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் எப்படி நிதானமா பேசிக்கணும் அப்படிங்கிறத பேசுங்க. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி பாசிட்டிவ்ஸ் தான். குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல படிக்கிற விஷயங்கள்ல பாதிப்பு வரும். இளம் வயதினர்களுக்கு இந்த காலகட்டத்துல காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பாதிப்பு வரும். நடுத்தர வயது 40 வயதை கடந்தவர்கள் மாமன் மச்சான் உறவுல பிரச்சனை, டாக்குமெண்ட் ரிலேட்டட் பிரச்சனை. மொத்தத்துல புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அது உடல் உபாதையாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் இஎன்டி ப்ராப்ளம் கூட வரலாம். எல்லா வயதினருக்குமே வரலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இப்ப விடுதலைன்னு சொல்லலாம். சனி வக்ரமாயி இப்ப நிவர்த்தி ஆக போறாரு. 9ல சூரியன் வரார். அப்ப அப்பா பேச்சை நீங்க கேட்க மாட்டீங்க. யாராவது ஆலோசனை சொன்னா கேட்க மாட்டீங்க. அட இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி செஞ்சா நமக்கு லைஃப் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்துருவீங்க. அவன் ஒரு ஆகாதவையா, அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க இப்படிங்கிற ஒரு பேரை பப்ளிக்கா உங்க முன்னாடி சொல்லுவாங்க. ஃப்ரேமிங் மட்டும் நெகட்டிவா இருக்கும், மத்த எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். எப்போ ஒருத்தன் ஆகாதவங்க அதாவது கேட்க மாட்டாங்கன்னு பேர் எடுக்கிறாங்களோ அப்பவே அவங்களுக்கு அதிகார குணம் வந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தந்தைக்கு கிடைக்கிற மரியாதையோட உங்களுக்கு அதிகமா மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா தந்தைய டம்மி பண்ணி நீங்க ஆளாவீங்க.
மற்ற 2 நட்சத்திரக்காரர்களும் தந்தை பெரிய ஆளாகவும் அவங்க டம்மியாவும் மாறுவாங்க. ஆனா இங்க உங்களுக்கு அப்படியே உல்டாவா நடக்கும். தந்தைய டம்மி பண்ணி நீங்க பெரிய ஆளாகுறது. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மனைவியிடம் வாக்குவாதம், தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சனி ராசிக்கு 7ஆம் இடத்தை தான் ஸ்ட்ரெயிட்டா பாக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ அவங்களிடம் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுத்திங்கன்னா அவங்க மனசு வேதனைப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி அவங்க உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. நீங்க தான் உங்க லைஃப் பார்ட்னரோட உடம்ப நீங்க தான் பார்த்துக்கணும். சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தாலும் போக போக சரியாயிடும். முழங்காலுக்கு கீழே வர்ற பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. காரணம் என்ன, 10ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். வேணா ராசியில சனி இருந்து 10ல செவ்வாய் வரும்போதுதான் இந்த காலுக்கு கீழே உள்ள பகுதிகள் உடையிறது, தேய்மானம் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கங்க. மற்றபடி எந்த குறையும் இல்லை. அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வரை எந்த ஒரு வேலையும் தடபுடலா பண்ணாம நிறுத்தி நிதானமா மூவ் ஆன் ஆகுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கார்த்திகை 20ஆம் தேதி வரையும் தொழிலை பத்தி பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம். தொழிலுக்கு பெரிய லெவல்ல முதலீடு பண்ண வேண்டாம். கார்த்திகை 20ஆம் தேதி வரையும் 14 வரையும் புதன் வக்ரம். 14க்கு அப்புறம் 6 நாளைக்கு புதன் நல்ல நிலைமையில இருந்தாலுமே கொஞ்சம் பாதிப்பு தான். பெரிய லெவல்ல தூக்கி விடும். செவ்வாய் வந்து 10க்கு வர வரை நீங்க பெரிய லெவல்ல எதையும் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். அவசரப்பட்டு தடபுடலா நான் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன் நீங்க ஃபோர்ஸா போறதோட விளைவு உங்களை எங்கே கொண்டு போய் கவுத்து விடும்னே தெரியாது. ஏன்னா குரு வக்ரமா இருக்கார். குரு வக்ரமாகிறது புதனுக்கு நல்லதுதான். அதாவது இது எப்படின்னா, ஸ்டூடெண்ட் தெளிவா இருக்கான், டீச்சர் தப்பா இருக்காங்கிற மாதிரி. ஸோ டீச்சர் தப்பா இருந்தா நம்ம மொத்த பேருமே ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு அவர் ஃபெயில் பண்ணணும்னு நினைக்கிறார். அதாவது கண்டிப்பான டீச்சருக்கும் இவனை வளர விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற டீச்சருக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப கண்டிப்பான டீச்சர் இல்ல, வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிற குரு இருக்கார். வளர்ச்சியை தடுக்கிற குரு உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பாதிப்பையே கொடுப்பார். அவர் எங்கே வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டா 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முதலீடு செய்யறதுக்கு அதிகமான தூண்டுதல்களை கொடுப்பார். அவசரப்படாம இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ மருத்துவ செலவு ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காகவோ ஏதாவது ஒரு செலவு நடக்கும். அதே மாதிரி பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும் வாக்கு வழக்காடு மன்றம், அதாவது கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய செலவுகள் இருக்கும். அதாவது இழப்பீடுகள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்ப வழக்குல தோத்துருவீங்க. இந்த காலகட்டத்துல வழக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சகோதரர்கிட்ட தோத்து போயிருவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ எங்கே எப்படி எது மாதிரி நடந்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிதானமா போங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களோட ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நிதானமா இருக்கணும் கார்த்திகை 14 வரையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மற்றபடி எந்த குறையும் இருக்காது. எல்லாமே பக்காவா பார்த்துக்கங்க. சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.